So today we are going to learn under the title Fear of the Lord in Relationship. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்புல தேவனுடைய பயம் ஒவ்வொரு உறவிலும். Amen. So fear of the Lord in relationship. So many people misunderstand when it comes to the word fear. நிறைய பேர் பயம் அப்படினு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை தவறா புரிஞ்சுக்கறாங்க. So we know we are not talking about the spirit of evil. நம்ம வந்து தவறான ஒரு ஆவி குறித்து நம்ம இந்த இடத்துல பேசல. We are talking about the fear of the Lord. நாம் பேசுறது தேவனை குறித்து இருக்கிற பயம். So when it comes to the matter fear of the Lord, நம்ம தேவனுக்குள்ள இருக்கிற பயத்தை பத்தி பேசும்போது it's not about scaring. It's not getting afraid of God. தேவனை பார்த்து பயப்படுறது கிடையாது. Why would you are afraid of God? ஏன் நம்ம தேவனை பார்த்து When we are talking about the fear of the Lord, தேவனுடைய பயம் அப்படினு சொல்லும்போது we are talking about the respect and honor we give to him. நம்ம வந்து அவருக்கு கொடுக்கிற ஒரு கனமும் மரியாதை கொடுத்து நாங்க பேசிட்டு இருக்கோம். God is not asking you to just fear and get away from him. தேவன் வந்து அவரை பார்த்து பயந்து தூர போங்கன்னு சொல்லி If it is so, then why Jesus said come unto me all? அப்படினா இயேசு கிறிஸ்து எதுக்கு சொல்லணும் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு எதுக்காக சொல்லணும்? The literal meaning of fear of the Lord is respecting and honoring him. தேவன் பயம் அப்படி சொல்லும்போது நம்ம அவருக்கு கனமும் மரியாதையும் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. For example, in family we say like the children fear his father. நம்ம குடும்பத்துக்குள்ள சொல்ல குழந்தைகளே உங்க தகப்பனை பார்த்து It is not about children are getting scared about the father. அது வந்து பிள்ளைகள் வந்து அப்பாவை பார்த்து பயப்படுறது கிடையாது. It's not that they are getting scared about mother. இல்ல அம்மாவை பார்த்து பயப்படுறது கிடையாது. It is about respecting and honoring the parents. அது வந்து பெற்றோர்களுக்கு மரியாதையும் கனமும் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். And obeying the parents. அவங்களுக்கு கீழ்ப்படிதலா இருக்குது. So fear of the Lord is nothing but respecting and honoring our father. தேவனுடைய பயம் அப்படினு சொல்றது வந்து தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கனமும் மரியாதையுமா இருக்கு. So don't misunderstand. அதனால நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. Don't think will God punish me? தேவன் என்ன வந்து கண்டிப்பாரே எனக்கு Will God put me in trouble? தேவன் வந்து என்ன பிரச்சனைக்குள்ள போட்டுருவாரா? That is not what fear of the Lord is all about. நினைக்காதீங்க அது தவறான விஷயம். God is light. தேவன் வெளிச்சமா இருக்கிறார். In him there is no darkness. அவருக்குள்ள எந்த In him there is no sickness. அவருக்குள்ள வியாதி. He loves us unconditionally. அவர் நம்மை அளவு கடந்து That is the reason he sent Jesus to us. அதனால அவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி வைத்தார். Amen. Amen. So should we really fear the Lord? உண்மையாவே நம்ம தேவனை பார்த்து பயப்படணுமா? Let's take Jesus as an example. இயேசு கிறிஸ்து நம்ம உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். He is the son of God. அவர்தான் தேவனுடைய I குமாரனாக am the son of God. இன்னைக்கு நாம You are the son of God. You are the daughter of God. தேவனுடைய குமாரன். So let's do exactly what Jesus did. So இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அது போல தான் நம்மளும் இருக்கணும். First of all, did Jesus fear the Lord? இயேசு வந்து பிதாவை பார்த்து பயந்தாரா? Let's read from scripture and understand it. வசனத்தை நம்ம இந்த இடத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். Let's go to Isaiah. ஐசாயா புத்தகம் chapter 11 11வது அதிகாரம் and I'm reading from verse 1 to 3. 1 லிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். There shall come forth a rod from the stem of Jesse, and a branch shall grow out of his roots. The Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and of the fear of the Lord. So the Bible is saying வசனம் தெளிவா சொல்லுது the Spirit of the Lord தேவனின் ஆவி rested upon Jesus. இயேசுக்குள்ளால வந்து இறங்கினார். The scripture that is talking here இந்த வசனத்துல என்ன சொல்றது is about Jesus. So the verse 3 says his delight is in the fear of the Lord. மூன்றாவது வசனம் சொல்லுது தேவனுடைய பயத்துக்குள்ளால அவருக்கு சந்தோஷம். So the fear of the Lord தேவன் பயம் rested upon Jesus. இயேசு கிறிஸ்துக்குள்ளால And verse 3 the Bible is teaching us மூன்றாவது வசனத்துல that Jesus was delighting in the fear of the Lord. இயேசு கிறிஸ்து வந்து தேவன் So பயத்துக்குள்ளால we should also delight சோ நாமளும் வந்து அவருக்குள்ள சந்தோஷமா to இருக்கணும். fear the Lord. தேவனை பார்த்து பயப்படணும். We should do it gladly. அத நம்ம மிக சந்தோஷமா செய்யணும். We should fear the Lord with all of our heart. தேவனை பார்த்து பயப்படுறது நம்ம முழு இதயத்தோட நம்ம செய்யணும். The scripture that is talking in Isaiah chapter 11 and
verse 1 to 3, ஐசாயா 11 it's talking about Jesus. வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க. The fear of the Lord came upon Jesus. தேவன் பயம் இயேசு கிறிஸ்துக்குள்ள And verse 3, the Bible says that Jesus delighted in the fear of the Lord. மூன்றாவது வசனம் சொல்றது இயேசு கிறிஸ்து வந்து தேவன் மேல இருக்க பயத்துல வந்து மிக சந்தோஷப்பட்டாரு. Amen. Amen. So we should delight ourselves to fear the Lord. நம்ம தேவனை பார்த்து பயப்படல சந்தோஷப்படணும். So as I told you, fear of the Lord is nothing but you respect and honor and obey him. தேவன் பயம் நான் உங்களுக்கு சொன்னேன், அது அவர் பார்த்து பயப்படுறது கிடையாது, பட் அவருக்கு கனமும் மரியாதை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. Amen. Amen. So how would you demonstrate this? அது எப்படி நம்மளால வெளிப்படுத்த முடியும்? Let's go to the scripture. வசனத்தை பார்க்கலாம். I am reading from Proverbs chapter 8 and verse 13. Proverbs 8வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். The fear of the Lord is to hate evil. தேவனின் பயம் வந்து தவறான காரியங்களை வெறுக்கிறதா இருக்கு. Pride and arrogance and the evil way and perverse mouth I hate. The Bible is saying the focus here is the fear of the Lord is to hate evil. தேவன் பயம் அப்படினு சொல்றது தவறான காரியங்களை வெறுக்கிற ஒரு விஷயமா இருக்கு வசனத்து பிரகாரம். So if you truly fear the Lord, உண்மையாவே நீங்க தேவனை பார்த்து the பயந்தீங்கன்னா demonstration should be நம்ம எப்படி that you should hate evil. நம்ம வந்து தவறான காரியங்களை வெறுக்கணும். You should hate evil. தவறான காரியங்களை You வெறுக்கணும். should hate evil to the core. தவறான காரியத்தை அடியோட நம்ம வெறுக்கணும். What are the evil things in this world? தவறான விஷயங்கள் இந்த உலகத்துல என்னவா இருக்கு? வெறுப்பு, jealousy, பொறாமை, bitterness in your heart, இதயத்துக்குள்ள கசப்பு, lies, பொய் சொல்றது, cheating people, ஜனங்களை ஏமாத்துறது, bribe, sexual immorality, தவறான உடல் having extramarital affairs, தவறான உடல் உறவு, all these things, and there are many things in this world which is of evil. இன்னும் अनेक விஷயங்கள் வந்து தவறானதா So இருக்கு. if you truly fear the Lord, உண்மையாவே நம்ம you தேவனை should பார்த்து hate evil. அப்ப நம்ம வந்து வெறுக்கணும். Amen. Amen. So when you hate evil, what happens? நீங்க தவறான விஷயத்தை வெறுக்கும்போது என்ன ஆகும்? See, always when you obey the word of the Lord, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம there is a கீழ்ப்படியும்போது fruit in it. அதுக்குள்ள ஒரு கனி வரும். Amen. Amen. See, many parents, they tell, if you just pass your examination this year, I will buy you a bicycle. பெற்றோர்கள் சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு, நீ இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி So கொடுக்கிறேன். being a natural father and mother, if we want to reward when children obey us, ஒரு பெற்றோர்களா இருந்து பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு செய்யணும்னு how நினைக்கும் much more that God will reward us when we fear அப்போ him. தேவன் அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம இருக்கும்போது அப்ப அவர் நமக்கு என்ன செய்வாரு? Amen. Amen. So let's read the scripture. வசனத்தை படிக்கலாம். Luke chapter 1 and verse 50. லூக்கா அதிகாரம் 1வது அதிகாரம் 15வது வசனம். And his mercy is on those who fear him அவரோட கிருபை அவருக்கு பயப்படுறவங்க மேல இருக்குதுன்னு from generation to generation. தலைமுறையிலிருந்து தலைமுறை வரைக்கும் அது When you fear the Lord, you have mercy on you. தேவனுக்கு பார்த்து நம்ம பயப்படும்போது அவரோட கிருபை நம்ம மேல இருக்கு. So when you fear the Lord, the mercy of God is upon you. தேவனை பார்த்து நம்ம பயப்படும்போது அவரோட கிருபை நம்ம மேல இறங்கும். For example, by mistake you did some wrong. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க. You did some sin in your life. உங்க வாழ்க்கையில நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம். But it's because you fear the Lord, நீங்க தேவனை பார்த்து God's பயப்படுறீங்க. mercy will be upon you தேவனுடைய கிருபை உங்க to மேல separate you from sin, அந்த பாவத்தை to நம்ம set you back and put you into the path and destiny that God wants you to have. உங்களை மறுபடியும் மீட்டெடுத்து உங்களோட வாழ்க்கை நோக்கத்துக்குள்ள தேவன் உங்களுக்கு எடுத்துட்டு போவார் அவரோட கிருபையினால. So when you fear the Lord, the mercy of God is upon you. நீங்க தேவனை பார்த்து பயப்படும்போது அவரோட கிருபை நம்ம மேல இருக்கு. Let's look at another one. இன்னொரு வசனம் பார்க்கலாம். Psalm 115 and verse 13. Psalm 115 and verse 13. 13வது வசனம் பார்க்கலாம். He will bless those who fear the Lord, both small and great. தேவனை பார்த்து பயப்படுறவங்கள ஆசீர்வதிப்பேன், சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும். Wow.
Do you want blessings in your life? நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? In any areas of your life? வாழ்க்கை எந்த பகுதியில நமக்கு In your ஆசீர்வாதம் வேணுமா? job? உங்க வேலை In your விஷயத்துல, marriage? உங்க திருமண In your வாழ்க்கையில, children's life? குழந்தை In வாழ்க்கையில, your finances? பண விஷயத்துல, In about your future? உங்க வாழ்க்கையை குறித்து Fear the Lord. So God blesses you தேவன் நம்மளை when you ஆசீர்வதிக்கிறாரு. fear Him. அவர் நம்ம பார்த்து பயப்படும்போது, So when you fear the Lord, தேவனை பார்த்து God's பயப்படும்போது mercy is upon you. அவருடைய கிருபை நம்ம மேல When இருக்கு. you fear the Lord, அவர் நம்ம God's blessings is upon you. தேவனை பார்த்து நம்ம பயப்படும்போது அவருடைய கிருபை ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கு. Amen. Amen. As I said, the fear of the Lord, see for example, children in the school, உதாரணத்துக்கு பிள்ளைகள் ஸ்கூல்ல whatever the teacher says, டீச்சர் என்ன they சொன்னாலும் will do it. அத அவங்க செய்வாங்க. Why? ஏன்? It's because they have the fear on teacher. டீச்சர் மேல அவங்களுக்கு இருக்கிற Because she has பயத்தினால. authority. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் She has இருக்குது. the power அவங்களுக்கு அந்த இடத்துல வல்லமை இருக்கு. to control that child, ஒரு பிள்ளைகளை வந்து to கண்ட்ரோல் bring செய்யக்கூடிய them பவர் up in a very good manner. அவங்க ஒரு சரியான முறையில வழுக்கணும் அப்படின்ற அந்த So when power you அவங்களுக்கு fear இருக்கு. the Lord, நீங்க தேவனை பார்த்து பயப்படும் you போது will obey Him. நம்ம அவருக்கு Let's கீழ்ப்படிதான் understand from this scripture, Deuteronomy chapter 13 இந்த வசனத்து மூலமா நம்ம பார்க்கலாம். டியூட்ரானமி and verse 4. 13:4வது அதிகாரம். Amen. You shall walk after the Lord your God. So when I say, when the scripture is saying, you shall walk after the Lord your God, வசனத்தை இங்க சொல்லுது, உங்க தேவன் உங்க பிதா உங்க தேவன் பின்னாடி நீங்க நடப்பீங்க. which means we are talking about the relationship. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு உறவை குறிச்சு பேசுறோம். Why would you walk with someone in your life? நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் To கூட have இருப்போம். relationship with them, அவங்க கூட ஒரு உறவை வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் கூட இருப்போம். right? So here the Bible is saying, you shall walk after the Lord your God and fear Him. இங்க வசனம் சொல்லுது, உங்கள் தேவனுக்கு பின்னாடி நீங்க நடப்பீங்க, நடந்து அவருக்கு நீங்க பயந்திருப்பீங்க. So you are walking with the Lord means here the Bible is talking about the relationship between God and us. தேவனுக்கு கூட நடக்கிறதுன்னு சொன்னா இது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை குறிக்குது. And the next word it says, and fear Him. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அவருக்கு பயந்து இருக்கிறது அந்த வார்த்தையும் வருது. So if you are walking with God, தேவனோடு நம்ம சேர்ந்து நடக்கும், if you are having relationship with God, அவர் கூட the Bible is talking here that you need to fear Him வசனம் சொல்லுது நம்ம அவருக்கு பயந்து இருக்கணும் and keep His commandments அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலா and இருக்கணும், obey His voice, அவர் வார்த்தையை and செயல்படுத்தணும், you shall serve Him and hold fast to Him. நீங்க அவர் கீழ்ப்படிதலா இருக்கு அவர் கூட இருக்கணும். So what I wanted to teach from this scripture, சோ இந்த வசனத்தின் மூலமா நான் என்ன சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு இந்த Deuteronomy chapter காலவேளையில 13 and verse 4, deuteronomy 13வது அதிகாரம் 4வது as today's வசனம். message title is fear the Lord in relationship. இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்க வார்த்தை வந்து தேவனை பார்த்து பயந்து I wanted to tell you, if you fear the Lord, you will obey His word. நான் இந்த காலவேளையில சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னா அவரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிதலா இருப்பீங்க. If you really fear your parents, ஒரு பெற்றோர்களுக்கு நீங்க you பயந்தீங்கன்னா will fear them. அவங்களுக்கு நீங்க You will பயந்துப்பீங்க. respect and honor them. அவங்களுக்கு How கனம் do you மரியாதை prove that கொடுப்பீங்க. you fear them? எப்படி உங்கனால வந்து By obeying. எப்படி உங்களால A நிரூபிக்க child முடியும்? cannot disobey and say that I fear you. பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லாம இருந்து நான் உங்களுக்கு பயப்படுறேன்னு பெற்றோர்களை பார்த்து சொல்ல முடியாது. So we are talking about fear of the Lord in relationship. நம்ம இந்த இடத்துல தேவனுக்குள்ளால இருக்கிற பயத்தை ஒரு உறவை குறித்து So if you பேசிக்கிறோம். truly fear the Lord, உண்மையாவே நீங்க தேவனை then பார்த்து you should பயந்தீங்கன்னா obey Him. அப்ப ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிதலா இருக்கணும். Hallelujah. ஹalleluya. Let's take an example of a relationship. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு உறவை எடுத்துக்கலாம். There are many relationships in this world. இந்த உலகத்துல பல உறவுகள் நம்ம இருக்கோம். Some of the relationships are for eternal. சில உறவு வந்து வாழ்க்கை பூரா Some நித்தியமா of the relationships are for a purpose. சில உறவு வந்து சில காரணத்துக்காக நம்ம கூட இருப்பாங்க. Some of the relationships are just for time being. சில உறவு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்காக இருக்கும். So if God has given you a relationship, தேவன் நமக்கு உறவு கொடுத்திருந்தார்னா do you have the fear of the Lord in that relationship? அந்த உறவுக்குள்ள தேவனுடைய பயம் நமக்கு இருக்கா? God has given us many relationships. தேவன் நமக்கு अनेक உறவுகளை கொடுத்திருக்காரு. The relationship of husband and wife, கணவன் மனைவிக்குள்ள இருக்க உறவு, relationship of parents and children,
பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு கொடுத்திருக்காரு. relationship of a pastor and a church member, ஒரு பாஸ்டர் சர்ச் மெம்பருக்கு ஒரு உறவு கொடுத்திருக்காரு. relationship of father and the spiritual daughter, ஒரு அப்பாக்கும் அவங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் relationship of a father and a spiritual son. அப்பாவுக்கும் ஆவிக்குரிய மகனுக்கும் ஒரு உறவு இருக்கு. So do you fear the Lord in every relationship that God has given to you? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளிலும் நமக்கு இந்த பயம் இருக்கா? தேவனுடைய If we பயம் don't இருக்கா? value the relationship and fear the Lord in that relationship, தேவனுக்கு நீங்க பயந்து அந்த உறவுக்குள்ளால அந்த தேவனுடைய பயம் உங்களுக்கு then இல்லைன்னா, eventually you will lose it. கொஞ்ச காலகட்டத்துல நீங்க Why? அந்த உறவை நம்ம It's இழந்துடலாம். because you did not fear the Lord in that particular relationship. ஏன்னா அந்த உறவுக்குள்ளால தேவனுடைய பயம் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. How ஏன் we lose the relationship? எப்படி நமக்கு ஒரு உறவு We தொலைஞ்சு போகுது? know that this is from God. நமக்கு தெரியும் We இந்த உறவு know this தேவனுக்கு marriage is from God. திருமணம் தேவனுக்குள்ளால We நமக்கு know தெரியும். that this children is from இந்த God. பெற்றோர், இந்த பிள்ளைகள் இந்த தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கவங்க நமக்கு தெரியும். We know that these children are from God. நமக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் வந்து நமக்காக We தேவனுக்காக know the கொடுக்கப்பட்டிருக்காங்க. relationship about church member and pastor is from God. நமக்கு தெரியும் போதகரும் அந்த But how come suddenly sometimes it gets fades? அப்ப எப்படி அந்த உறவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு And போகுது? how that relationship breaks? ஏன் அந்த உறவு ஒடிந்து போகுது? It is all depend on you and me. அது உங்களையும் என்னையும் பொறுத்து இருக்கு. If you truly fear the Lord, உண்மையாவே நீங்க தேவனை பயந்தீங்கன்னா you will do what the word says. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ நம்ம அதுக்கு கீழ்ப்படிதலா இருப்போம். Amen. Amen. You take for an example any relationship. எந்த உறவாவது நீங்க எடுத்துக்கோங்க. Let me give you an example. ஒரு உதாரணத்துக்கு There நான் are சொல்றேன். many things in life வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. that you need to understand when it comes to relationship. உறவின் வரும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. Let me take one example. ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். If you really notice, every relationship when it starts, it is so fruitful and so like cherry, honey, everything will be there in that relationship. ஏதாவது ஒரு உறவு ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும், சந்தோஷமா Sacrifice இருப்பாங்க. will be there. ஒருத்தருக்காக தியாகம் பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்க, Helping nature will be there. ஒருத்தருக்கு உதவி செய்வாங்க. They will go extra miles to build this relationship. அந்த உறவு நீடித்திருக்கணும்னு சொல்லி अनेक காரியங்கள் But செய்வாங்க. over a period of time, ஆனா கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் why the relationship fades? ஏன் அந்த உறவு வந்து ஒரு தோல்வி அடையுது? It's because they bring the kingdom of darkness into the relationship. ஏன்னா பிசாசனுக்கான இருட்டான காரியங்களை அந்த உறவுக்குள்ளால எடுத்துட்டு வராங்க. So in your relationship, உங்க உறவுக்குள்ளால you should have truth. ஒரு உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். So what happens when you build your relationship with the truth? ஒவ்வொரு உறவும் நம்ம சத்தியத்துக்குள்ளால கட்டும் பொழுது Whose truth? சத்தியம் யாரா இருக்கிறாரு? Let's read this Bible. வசனம் பார்க்கலாம். John chapter 14 and verse 6. யோவான் 14வது அதிகாரம் Jesus said to him, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. So your Bible is saying that Jesus is the truth. இங்க வசனம் சொல்றது இயேசு சத்தியமா இருக்கிறாரு. So in your relationship, every time you speak truth, உங்க ஒவ்வொரு உறவுலயோ நீங்க ஒருவர் மேல சத்தியத்தை பேசும்போது you are bringing Jesus into your relationship. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த உறவுக்கு மத்தியில எடுத்துட்டு வரீங்க. In your relationship, உங்க உறவுகளுக்குள்ளால it could be in your organization, வேலையில it இருக்கலாம், could be in your marriage, உங்க திருமணம் it இருக்கலாம், could be in your children's life, உங்க or it could be in your church. உங்க சபையில இருக்கலாம். When you fill your relationship with the truth, உங்க ஒவ்வொரு உறவு நீங்க சத்தியத்துக்கு you are filling Jesus in your அப்ப relationship. இயேசு உங்க உறவுக்குள்ளால நிரப்புறீங்க. Because Jesus said, I am the way, the truth and the life. இயேசு கிறிஸ்து நானே ஜீவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. நானே So சத்தியமா fill your இருக்கிறேன். relationship with the truth, உங்க ஒவ்வொரு உறவும் சத்தியத்துக்குள்ளால கட்டுங்க. so that your relationship will be forever like this. அப்பதான் நமக்கு No one can separate your relationship. ஒண்ணா இருக்க முடியும், யாராலையும் If பிரிக்க you fill முடியாது. your relationship with the truth, உங்களுடைய ஒவ்வொரு உறவும் when you fill your relationship with the truth, நீங்க உறவுகள் you are சத்தியத்துக்குள்ளால கட்டும் filling பொழுது Jesus in your நீங்க relationship. இயேசுக்குள்ளால கட்டுறீங்க. But if you fill your relationship with the lies, ஆனா நீங்க உங்க உறவுக்குள்ளால உறவு வந்து பொய்யினால கட்டுனீங்கன்னா then நிரப்புனீங்கன்னா whom are you allowing in your relationship? அப்ப உறவுக்குள்ளால நீங்க யாரை வந்து
வேலை செய்யறதுக்கு அதிக அனுமதிக்கிறீங்க? I'm reading from John chapter 8 and verse 44. யோவான் 8:44வது வசனத்தை பார்க்கலாம். You are of your father the devil, and the desires of your father you want to do. You are the murderer from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks from his own resources, for he is a liar and father of it. The Bible is saying the devil is the liar and he is father of it. வசனம் சொல்றது பிசாசு வந்து பொய்யா இருக்கிறார். Devil is the father of lies. பிசாசு வந்து பொய்யின் பிதாவா So இருக்கிறார். if you fill your relationship with lies, உங்க ஒவ்வொரு உறவும் நீங்க பொய்க்குள்ள you are filling your relationship with the devil. அப்ப நீங்க உறவு வந்து பிசாசுக்குள்ள கட்டறீங்கன்னு அர்த்தம். How can you be unfaithful to those who are faithful to you? உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க எதுக்காக வந்து உண்மையா இல்லாம When the Bible is teaching that you should love even your enemies. வசனம் வந்து உங்களை வெறுக்கிறவங்கள கூட நீங்க நேசிக்கணும்னு சொல்ற ஒரு நேரத்துல Bless those who curse you and pray for those who abuse you. உங்களை சபிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு வசனம் சொல்லுது. So what are you filling your relationship with? உறவுக்குள்ள நீங்க எதை வச்சு கட்டறீங்க? Are you filling with the truth? சத்தியத்துக்குள்ள நிரப்புறீங்களா? That is Jesus? இயேசு. Or are you filling with lies? That is devil? இல்ல பிசாசுவால உங்க உறவை கட்டுறீங்களா? பொய்யா இருக்கிற விஷயங்களால உங்க உறவை Truth is like a fire. சத்தியம் வந்து No matter how much lies you tell to people, சத்தியம் வந்து ஒரு அக்னியா இருக்குது. it will come up. நீங்க எவ்வளவு பொய் சொன்னாலும் அது வெளியே வந்துரும். It will come up one day. ஒரு நாள் பொய் வெளியே வரும். That is why many relationships are broken today. அதனால தான் अनेक உறவுகள் ஒடிந்து போயிருக்கு. Some people say I tell lies. சில பேர் சொல்லுவாங்க நான் பொய் சொல்றேன். It's because it is the wisdom of God. ஏன்னா அது வந்து தேவனுடைய ஞானமா இருக்குன்னு சொல்லுவாங்க. Oh. Who said lies is the wisdom of God? யார் பொய் வந்து தேவனுடைய Do you know the characters of the wisdom of God? தேவனுடைய ஞானம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? Don't mix wisdom and lies. ஞானத்தையும் பொய்யும் வந்து ஒண்ணா கலக்காதீங்க. Don't mix it. அத கலக்காதீங்க. See, wisdom is Jesus. ஞானம் வந்து இயேசு கிறிஸ்து. Lies is devil. பொய் வந்து பிசாசா இருக்கு. Don't mix it. அது ரெண்டும் கலக்காதீங்க. Wisdom is different. ஞானம் சொல்றது Lies is different. பொய்ன்னு சொல்றது The character of lies is different. பொய்யோட ஒரு வழி வந்து வேறயா இருக்கு. The character of wisdom is different. ஞானத்தின் வழி வேற ஒரு வழியா இருக்கு. You should understand it. இது நம்ம தெளிவா So don't tell the lies and say it is wisdom. பொய் சொல்றது ஞானம் சொல்லாதீங்க. You are cheating yourself. நீ உங்களை ஏமாத்துறீங்க. The Bible says in Revelation chapter 21 verse 8. ரெவெலேஷன்ல வசனம் சொல்லுது, all liars will be thrown into the lake of fire. எல்லா பொய்க்காரர்களும் வந்து நெருப்புக்குள்ளால போடப்படுவாங்க. Never mix wisdom with lies. ஞானமும் பொய்யும் நீங்க Lie is not wisdom. பொய் வந்து ஞானம் கிடையாது. Lie is from Lucifer. பொய் வந்து பிசாசுல வருது, லூசிஃபர்ட்ட வருது. Wisdom is from Jesus. ஞானம் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட வருது. Never mix it. இது Be ரெண்டும் careful, be alert. We are in the end times. நம்ம கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம், கவனமா இருங்க. Remember Revelation chapter 21 verse 8. இது ஞாபகம் வச்சு All liars எல்லா will be thrown பொய்க்காரர்களும் into the lake of fire. நெருப்புக்குள்ளால போடப்படுவாங்க. So you should understand the characters of wisdom. ஞானத்தின் ஒரு வழி வந்து நீங்க You தெரிஞ்சுக்கணும். should be able to differentiate between lies and wisdom. பொய் எது ஞானம் எது நமக்கு Wisdom is தெரியணும், not அதை lies. விவரிக்க தெரியணும். And lies is not wisdom. பொய் சொல்றது ஞானம் கிடையாது, ஞானம் வந்து பொய் Let's கிடையாது. understand from the scripture the characters of wisdom. ஞானத்தின் சில விஷயங்களை நம்ம இந்த வசனத்து மூலமா பார்க்கலாம். I am reading from James chapter 3 and verse 17. ஜேம்ஸ் படிச்சிட்டு இருக்கோம். But the wisdom that is from above is first pure. மேல இருந்து வரக்கூடிய ஞானம் வந்து முதலாவது உண்மையா இருக்குது, Pure. பரிசுத்தமா இருக்கு. The wisdom from above is first pure. பரலோகத்துல வரக்கூடிய ஞானம் வந்து பரிசுத்தமா இருக்கு. So instead of saying something, நம்ம ஒரு விஷயம் you are சொல்றோம், telling something else, வேற ஒரு விஷயம் you should சொல்லும்போது value yourself whether your intention is pure. நீங்க ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு வேற ஏதாவது சொன்னீங்கன்னா முதல்ல அதை நீங்களே யோசிக்கணும், நீங்க நினைக்கிறது வந்து உண்மையா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா. See, for example, like we wanted to give surprise to people, நமக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம். and they are just asking in the same point something.
ஆனா அவங்களும் வந்து அதே விஷயத்தை குறித்து கேட்டே இருக்காங்க. But your intention is to give them surprise, ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு to நினைக்கிறீங்க. help them, அவங்களுக்கு உதவி to செய்யணும்னு build நினைக்கிறீங்க. them up, அவங்களை கட்டணும்னு to நினைக்கிறீங்க. make them happy. அவங்க சந்தோஷப்படுத்தணும்னு If நினைக்கிறீங்க. that time, though you know you are just silent, ஆனா அந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சோ நீங்க வந்து மௌனமா இருந்தீங்கன்னா, because your intention is pure, ஏன்னா உங்க you நோக்கம் can வந்து call that as wisdom. அத வந்து நீங்க ஞானமா எடுத்துக்கலாம். But if your intention is bad, ஆனா உங்க என்ன தவறா you don't want them to grow, நீங்க வந்து அவங்க வளரக்கூடாது, you don't want them to prosper, அவங்க நல்லா இருக்கணும் நீங்க you have bad intention in your heart, தவறான ஒரு and எண்ணம் you நம்ம change the மனசுல topic and இருந்துச்சுன்னா, speak, அப்ப நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா that அந்த is ஒரு called as lies. அந்த ஒரு கட்டத்துல Because the நீங்க மாத்தி Bible is பேசுனீங்கன்னா very அது clear பொய். in James chapter 3 verse 16, வசனத்தை தெளிவா the சொல்லுது wisdom from ஜேம்ஸ்ல. above பரலோகத்துல வந்து is வர first ஞானம் pure, முதலாவது பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லுது. then peaceable. அதுக்கப்புறம் That is, சமாதானம். yes, you should bring peace, சமாதானம் எடுத்து வரக்கூடியதா இருக்கு. gentle, willing to yield, full of mercy and good fruits. See the characters of wisdom, without partiality and without hypocrisy. So யாரு these are the characters of wisdom. wisdom ஞானத்தின் சில விஷயங்கள் வந்து பரிசுத்தமா இருக்கு. யாரும் Pure, பிரிச்சு பார்க்காது. Peaceable, gentle, சமாதானம், willing to heal, பொறுமை, full of mercy, good fruits, கிருபை, without partiality யாரையும் பிரிச்சு and பார்க்காது. without hypocrisy. எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது. So be careful. அதனால We are in the end times. கடைசி காலகட்டம். We are in the last days. கடைசி காலகட்டத்தில் நம்ம We are in the last days. கடைசி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். Don't mix lies and wisdom பொய்யும் ஞானத்தை கலக்காதீங்க. and take your soul to hell. அப்போ நீங்களே உங்களை நரகத்துக்கு எடுத்துட்டு Because போகாதீங்க. wisdom from above is pure. பரலோகத்தில் வரக்கூடிய ஞானம் வந்து பரிசுத்தமா Bible is இருக்கு. Bible. தேவனுடைய Word of வசனம் God is word of God. வார்த்தை It will வார்த்தையா never இருக்கட்டும். change. அது மாறாது. No matter who you are. நீங்க யாரா You இருந்தாலும் could சரி. be a pastor. நீங்க பாஸ்டரா You could இருக்கலாம். be a church member. நீங்க சர்ச் மெம்பரா இருக்கலாம். Whoever you might நீங்க be. யாரா இருந்தாலும் சரி. Word of God is word of God for தேவனுடைய everyone in வார்த்தை this தேவனுடைய world. வார்த்தை தான் இருக்கு எல்லாருக்குமே. So as we are learning today, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். fear of the Lord in relationship, தேவனுடைய பயம் எல்லா you உறவுகளுக்கும் evaluate yourself நீங்க உங்களையே வந்து and see whether பார்க்கணும். the God-given relationship, தேவனால are you உங்களுக்கு filling with உறவுகளுக்குள்ளால the lies நீங்க பொய்யோல கட்டுறீங்களா? that is devil, பிசாசானவனா or இருக்கலாம். are you filling with the truth that is Jesus? இல்ல உங்க ஒரு உறவை நீங்க சத்தியத்துக்குள்ளால கட்டுறீங்களா? சத்தியம் இயேசுவா இருக்கிறாரு. Don't mix wisdom and lies. தேவனுடைய ஞானம் Wisdom is Jesus, தேவனுடைய ஞானம் lies is the இயேசுவா devil. இருக்காரு, பொய் பிசாசா இருக்கு. Clear, it is very clear. தெளிவா இருக்கும் இந்த இடத்துல. Hallelujah. ஹalleluya. So have fear in the Lord. தேவனுடைய பயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். The relationship that you have with Him, நம்ம அவருக்கும் நமக்கு have fear in the Lord. தேவனுடைய பயம் The relationship that God has given to you in this தேவன் நமக்கு world. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு If you உறவுக்கும் don't have the பயம் fear of the இருக்கட்டும். Lord in the relationship, ஒவ்வொரு ஒருவரையும் உங்களுக்கு eventually பயம் you will இல்லைன்னா, lose it. நம்ம அது ஒரு Be காலகட்டத்துல truthful to எழுந்துருவோம். yourself உங்களுக்கே நீங்க உண்மையா இருங்க. and analyze yourself நீங்களே அதை and அலசி change பாருங்க. things in your உங்க relationship. வாழ்க்கையில எங்க ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வரணுமோ அங்க மாற்றுங்க. If you truly love a person, உண்மையாவே நீங்க ஒருத்தர் you will not நேசிச்சீங்கன்னா, cheat him. நீங்க அவங்களை ஏமாத்த மாட்டீங்க. Hallelujah. ஹalleluya. So, fear of the Lord in relationship, ஒவ்வொரு உறவுலயும் பயம் இருக்கணும். I wanted to tell you, fill it with the truth. அது சத்தியத்துக்குள்ளால நிரப்புங்க. ஒவ்வொரு உறவும் சத்தியத்துக்குள்ளால நிரப்பி கட்டுங்க. Amen. Amen.